ஆண்களில் மோஸ்ட் ஆஃப் த ஒன் ஆஃப் த காமனஸ்ட் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர். உலகத்தில் அது 2வது இடத்துலையும், இந்தியாவில் ஆண்களுக்கு அது 3வது இடத்துலையும் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு காமனான கேன்சர். மற்றதெல்லாம் பற்றி பேசுகிறோமே தவிர ப்ராஸ்டேட் கேன்சரை பற்றி ஆண்களுக்கே பெரிய அவேர்னஸ் இல்லைங்கிறது தான் அதில் பெரிய வருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்கவுங்க சுகரு, பிபி, ஹார்ட் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. பட் வயசான ஆண்கள் எத்தனை பேருக்கு பிஎஸ்ஏன்னா என்ன, அது ப்ராஸ்டேட் கேன்சரோட ஏர்லி ப்ராஸ்டேட் கேன்சரை குறிக்கும், அதை டெஸ்ட் பண்ணிக்கணுங்கிற அவேர்னஸே இல்லை. ஸோ இந்த அவேர்னஸ் இல்லாத போது என்ன ஆகுதுன்னா, எங்கள்கிட்ட வர பேஷண்ட்ஸ், ப்ராஸ்டேட் கேன்சரில் வர பேஷண்ட்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க. கிட்டத்தட்ட ஒன்லி 1/4 or 1/3 கம்மியாக தான் பேஷண்ட்ஸ் ஏர்லி டயக்னோஸில் இருக்காங்க. மித்த வரக்கூடிய 70 to 80% ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் ஆல் அட்வான்ஸ்டு கேன்சராக தான் இருக்குது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்க ஆண்கள் எல்லாருமே ஆனுவலாக வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பிஎஸ்ஏ பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு யூராலஜிஸ்ட் கிட்ட அப்பப்போ காமிச்சிக்கிறது பெட்டர். ஏன்னா இது எந்த சிம்டமும் காட்டாது. அதுதான் இதோட பெரிய ப்ராப்ளமே. ஏர்லி ப்ராஸ்டேட் கேன்சரில் ஒரு சிம்டமும் இருக்காது. ஸோ அதை சிம்டமுக்காக வெயிட் பண்ணுறதுல பாயிண்ட்டே இல்லை. இந்த பிளட் டெஸ்ட்டை பண்ணுறதுல தான் யூ கேன் டயக்னோஸ் இட் ஏர்லி. இந்த டயக்னோஸ் பண்ணுறதுனால ஏன் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறோன்னா, கிட்டத்தட்ட 100% அதை குணப்படுத்திடலாம் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால். அது இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன்ஸில், மாடர்ன் சர்ஜரி லைக் ரோபோட்டிக் சர்ஜரி மூலியமாக அதை டைமுக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா தே கெட் நியர்லி 100% அவங்களுக்கு குணமாயிடும். அப்படியே சரி முடியல, அந்த மாதிரி ஏர்லியாக டயக்னோஸ் பண்ண முடியல, அவங்க கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, இல்லை அட்வான்ஸ்டாக கூட இருந்தால் கூட இப்போ இருக்கிற சில மெடிசன்ஸும் மாடர்னாக வந்திருக்க மெடிசன்ஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கூட விலை கம்மியாகிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நார்மலான இயல்பான வாழ்க்கையை நடத்த முடியுங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. அது இல்லாமல் கிட்டத்தட்ட வருஷம் ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் நல்லபடியாக நிறையா புது மருந்துகளும் நவீன மருத்துவங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட கேன்சரை மோர் ஆர் லெஸ் குணப்படுத்த முடியுங்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு போகணுங்கிறதுனால தான் செப்டம்பர் மாதம் முழுசாக ப்ராஸ்டேட் கேன்சர் அவேர்னஸ் மந்தாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதை முன்னிட்டு ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நெஃப்ராலஜி யூராலஜி ஒரு 4500 ரூபாய்க்கு வர டெஸ்ட்டுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயாக செஞ்சு இந்த மாதம் முழுக்க அதை பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்கலான் இருக்கோம். காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மட்டும்தான் இப்போதைக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. மற்றபடிக்கு ஹேபிட்ஸோ டயட்டோ இது என்னென்னா ஏஷியன்ஸில் கொஞ்சம் கம்மி, இது இருக்கிறதுலையே அதிகம் ஒயிட் பாப்புலர் தான், காக்கேஷியன் பாப்புலேஷனில் தான். அடுத்தது பிளாக்ஸ், லீஸ்ட் ஜாப்பனீஸ். பட் நாம் இன்பிட்வீனில் இருக்கோம்.